Hi, hello, welcome back to our channel. This is Aishwarya. Today we're gonna see a lesson. இது வந்து என்சிஆர்டி புக்கில் கிரேட் செவனோட இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற டாபிக் ஹனிகோம்ன்ற புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் பேர் பார்த்தீங்கன்னா 3 questions. இந்த லெசனை எழுதுனது லியோ டால்ஸ்டாய். 3 questions ஹெட்டிங் ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? 3 கொஷின். என்ன 3 கொஸ்டின்ன்றதை நம்ம லெசனில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். A king has 3 questions and he is seeking answers to them. What are the questions? Does the king get what he wants? ஸோ நம்ம ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் வந்து ஒரு கிங். அவருக்கு வந்து ஒரு 3 questions அவர்கிட்ட இருந்துதான். அந்த கொஷனுக்கான ஆன்சர் அவருக்கு இந்த எண்ட் ஆஃப் த லெசன் கிடச்சிதா, அந்த ஆன்சர் வச்சுட்டு அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, லெசனுக்குள்ளே போகலாம். The thought came to a certain king that he would never fail if he knew 3 things. அதாவது இங்கே இருக்கிற கிங்குக்கு ஒரு நாள் பர்டிகுலர் கிங்குக்கு வந்துட்டு ஒரு யோசனை வந்திருக்கு. லைஃப்பில் ஒரு 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் எதுலேயும் நம்ம தோற்று போக மாட்டோம் அப்படின்னு. அந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் அவர் தேடிட்டு இருந்தாராம். அந்த 3 கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரைட் டைம் டு பிகின் சம்திங்? ஒரு காரியத்தை செயல்படுத்துறதுக்கான கரெக்ட் டைம் என்ன? விச் பீப்புள் ஷுட் யூ லிசன் டு? யார் யார் பேச்சு அந்த கிங் கேட்கணும்? அண்ட் வாட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஹிம் டு டூ? அதாவது ஒரு கிங் ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன், இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன், அவருக்கான ஆக்ஷன் என்ன அப்படின்றது தான் வந்துட்டு அவரோட 3 கொஸ்டினாக இருந்துதான். So the king therefore sent messengers throughout his kingdom promising a large sum of money to anyone who would answer these 3 questions. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா மெசஞ்சர்ஸ், அதாவது இந்த செய்தியெல்லாம் சேகரிப்பாங்க இல்லையா, நியூஸ், இங்கே இருக்கிற நியூஸ் அங்கே போய் கொடுக்குறவங்க, அந்த மாதிரி மெசஞ்சர்ஸை வந்து என்ன பண்ணாரோ அவர்கிட்ட அவங்கக்கிட்டலாம் சொல்லி த்ரூ அவுட் இஸ் கிங்டம் நீங்கள் போய் எல்லாத்துக்கிட்டையும் கேளுங்க, விசாரிங்க, ஹூ இஸ் கோயிங் டு கிவ் மீ த பர்ஃபெக்ட் ஆன்சர், for that particular person I'm going to give a large sum of money அப்படின்னு சொல்லியிருந்தாராம். யார் எனக்கு என் கேள்விக்கான பதிலை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிக நல்ல சிறப்பு பரிசு நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாராம். ஓகே, ஸோ மெனி வாய்ஸ் men came to the king but they all answered his questions differently. ஸோ கிங் பரிசு தராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய ஸ்காலர்ஸ், வாய்ஸ் மென்னா ஸ்காலர்ஸ், பிரில்லியன்ட் பர்சன்ஸ் எல்லாரும் வந்துட்டு கிங் கிட்ட அவருக்கான கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் சொன்னாங்களாம். ஆனால் ஒரு ஆன்சரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. In reply to the first question, do you remember the first question, right? What is the right time to begin something? அந்த கொஷனுக்கான ஆன்சர் இப்போ பார்க்கலாம். In reply to the first question, some said the king must prepare a timetable and then follow it strictly. ஒரு டைம் டேபிள் அட்டவணை மாதிரி போட்டு அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாங்களாம். Only in this way they said could he do everything at its proper time. Others said that it was impossible to decide in advance the right time for doing something. சில பேர் என்ன சொன்னாங்க, டைம் டேபிள் போட்டு அதை ஃபாலோ பண்ணுன்னு இருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் நடக்க போகிற விஷயத்தை எப்படி ப்ரீ பிளான்டாக நம்ம யோசித்து பிளான் பண்ணாலுமே அது வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கிங் ஷுட் நோட்டிஸ் ஆல் தட் வாஸ் கோயிங் ஆன். கிங் வந்து எல்லாத்தையும் பற்றியும் யோசிக்கணும். ஈ ஷுட் அவாய்ட் ஃபூலிஷ் ப்ளஷர்ஸ். ஃபூலிஷ் ப்ளஷர்ஸ்னால் கொஞ்சம் காமன் சென்ஸ் இல்லாமல் இருக்கிற சின்ன சின்ன இந்த பார்ட்டிஸ் அதெல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆல்வேஸ் டூ வாட் எவர் சீம் நெசசரி அட் தட் டைம். ஆன் ஸ்பான்டேனியஸாக அவர் டிசிஷன் எடுக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம ப்ரீ பிளான்டாக எதுவும் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yet others said that the king needed a council of wise men who would help him act at the proper time. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் தனியாக எந்த டிசிஷனும் எடுக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. ஸோ இவர்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நாலேஜ் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அட்வைஸ் படி இவர் செயல்பட்டாருன்னா இவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். திஸ் வாஸ் பிகாஸ் ஒன் மேன் வுட் ஃபைண்ட் இட் இம்பாசிபிள் டு டிசைட் கரெக்ட்லி விதவுட் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். இதுதான் வந்து சில பர்சன் சொல்லியிருக்காங்க. ஒருத்தரே செயல்படுத்தி யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் கூட இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையெல்லாம் ஆலோசித்து ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கும் போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிங்குக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். பட் தென் தி அதர்ஸ் செட் தட் தேர் வேர் சம் திங்ஸ் விச் குட் பி அர்ஜென்ட். These things could not wait for the decision of the council. ஆக்சுவலாக கிங்குன்றவர் இப்போ டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிற இடத்துல இல்லை வெயிட் பண்ணுங்கள் நான் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுவும் வந்து நல்லா இருக்காது, அந்த பிளானும் ட்ராப் பண்ணுங்க அப்படின்ட்டாங்களாம்.
These things could not wait for the decision of the council. In order to decide the right time for doing something, it is necessary to look into the future. And only magicians could do that. The king therefore would have to go to magicians. ஸோ சில பர்சன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதையுமே வந்து ரைட் டைமில் ஆன் ஸ்பான்டேனியஸாக நம்ம யோசிக்கிற இடத்துல ஃப்யூச்சரை பற்றியும் நம்ம எதிர்காலத்தை பற்றியும் யோசிச்சு முடிவு எடுக்கணும். ஸோ எதிர்காலத்தை பற்றி யார் வந்து கரெக்டாக யூகிப்பாங்க அப்படின்னா, ஒன்று மெஜிஷியன்ஸ், இன்னொன்று அஸ்ட்ராலஜர்ஸ். ஸோ அதில் மெஜிஷியன்ஸ் இவர் கூட வச்சுக்கிட்டாருன்னா இவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சில பர்சன்ஸ் சொல்லியிருக்காங்க. இன் தேர் ஆன்சர்ஸ் டு தி செகண்ட் கொஸ்டின், இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் வந்திருக்கு, விச் பீப்புள் ஷுட் யூ லிசன் டு. இதுதான் வந்து இவரோட செகண்ட் கொஸ்டின். இதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வந்திருக்குன்னா, சம் செட் தட் த பீப்புள் மோஸ்ட் நெசசரி டு த கிங் வேர் இஸ் கவுன்சிலர்ஸ். கவுன்சிலர்ஸ் அப்படின்னா த மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில். நான் சொன்னேன் இல்லையா, அந்த குரூப் ஆஃப் நாலேஜ் பீப்புள், அவங்க எல்லாரும் சேர்ந்துருந்தாங்கன்னா இட் இஸ் அ கலெக்டிவ் நவுன் நேம், அவங்கள வந்து கவுன்சிலர்ஸ்னு சொல்லுவாங்க. அதர்ஸ் செட் த ப்ரீஸ்ட், ஒரு மதகுரு மாதிரி ஒருத்தவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ராஜகுரு மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் அ ஃபியூ அதர்ஸ் சூஸ் த டாக்டர்ஸ், ஒரு கூட வந்து ஒரு நல்ல செட் ஆஃப் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எட் அதர்ஸ் செட் தட் இஸ் சோல்ஜர்ஸ் வேர் த மோஸ்ட் நெசசரி. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோல்ஜர்ஸ் நம்ம கூட இருக்காங்க இல்லையா, நம்ம பாதுகாவலர்கள், சோல்ஜர்ஸ், அந்த வீரர்கள் இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவங்க பேச்சை தான் இவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலர்ஸை கேட்கணும், நெக்ஸ்ட்டு ப்ரீஸ்ட்டை கேட்கணும், டாக்டர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், இதெல்லாம் வந்து இவங்களோட செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர்ஸாக இருந்ததுதான். இப்போ கொஸ்டின் நம்பர் 3, வாட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஹிம் டு டூ. இதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, டு த தேர்ட் கொஸ்டின் சம் செட் சயின்ஸ். ஸோ இவர் எதை பற்றி யோசித்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ். அதர்ஸ் சோஸ் ஃபைட்டிங் அண்ட் எட் அதர்ஸ் ரிலீஜியஸ் வர்ஷிப், மதசார்பற்ற ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இவங்களுக்கு வந்துட்டே இருந்துதான். ஆஸ் தி ஆன்சர்ஸ் டு ஹிஸ் கொஸ்டின்ஸ் வேர் ஸோ டிஃப்ரெண்ட், அவரோட கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. த கிங் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் கேவ் நோ ரிவார்ட் டு எனி ஒன். யாருக்குமே அவருக்கு சாட்டிஸ்ஃபை, அந்த திருப்தி அளிக்காத பதிலுன்றனால யாருக்குமே அவர் எந்த பரிசுமே கொடுக்கலையாம். இன்ஸ்டெட் he decided to seek the advice of a certain hermit who was widely known for his wisdom. ஸோ இதெல்லாம் போக கடைசி அவர் என்ன டிசைட் பண்ணாருன்னா, ஒரு ஹெர்மிட் அப்படின்னா ஒரு துறவி, a person who lives in a religious discipline. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட, ஒரு துறவி கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்கலாம். ஏன்னா அவங்க தான் எல்லாம் முற்றும் துறந்து இருப்பாங்க, ஞானியாக இருப்பாங்கன்னு நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. The hermit lived in a wood which he never left. ஸோ ஒரு ஹெர்மிட் அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி போயிருக்காரு. அவர் வந்து ஒரு குடிசையில் இருந்திருக்காரு, அந்த இடத்த விட்டு அவர் எங்கேயுமே போனது கிடையாது. வுட்னா ஃபாரஸ்ட்குள்ளே இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். He saw no one but simple people and so the king put on ordinary clothes. அங்கே போகும்போது அவங்களும் ஆர்டினரி பீப்புள், அந்த துறவியும் ரொம்ப சிம்பிளான பர்சன்றனால இவரும் ஒரு சாதாரண கிளாத்ஸ் போட்டு போயிருக்காரு. Before he reached the hermit's hut, the king left his horse with his bodyguard and went on alone. அவர் வந்து எல்லாத்தையும் ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போகல, அவரோட பாடிகார்டு, அவரோட ஹார்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டு இவர் மட்டும் தனியாக அந்த ஹெர்மிட், அதாவது அந்த துறவியை பார்க்க போயிருக்காரு. As the king came near the hermit's hut, he saw the hermit digging the ground in front of his hut. ஸோ என்ன இருக்குன்னா, கிங் அங்கே போகும்போது என்ன பார்த்தாரு அப்படின்னா, அவர் வந்து அவரோட ஹட், அதாவது குடிசைக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் குழி தோண்டிட்டு இருந்தாராம். யார்? அந்த துறவி. He greeted the king and continued digging. ஸோ வாங்க அப்படின்னு கிங்கை க்ரீட் பண்ணிவிட்டு திருப்பி அவரோட வேலையை அவர் பண்ண ஆரம்பித்தாராம். The hermit was old and weak and as he worked he breathed heavily. ரொம்ப வயசானவர், மண் வெட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தனால கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருந்தாராம். The king went up to the hermit and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. ஸோ நான் இங்கே எதுக்காக நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னா, எங்கிட்ட ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, அதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். How can I learn to do the right thing at the right time? Who are the people I need most? And what affairs are the most important? affairsனா மேட்டர்ஸ்னு அர்த்தம். ஸோ அவரோட 3 கொஸ்டின் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஹெர்மிட் கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. The hermit listened to the king, but he did not speak. He went on digging. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, அந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே அவர் அந்த வயசான அந்த துறவி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம்.
குழி தோண்டிட்டே இருக்கும்போது அவர் ரொம்ப டயர்டாக வேற ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ கிங் சொன்னாராம், யூ ஆர் டயர்ட் செட் த கிங், லெட் மீ டேக் த ஸ்பேட் அண்ட் ஒர்க் இன் யோர் பிளேஸ். ஸோ அந்த மண்வெட்டியை கொடுங்க. ஸ்பேட் அப்படின்னா மண்வெட்டி, த டூல் ஃபார் டிக்கிங். ஓகே, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். தேங்க்ஸ் செட் த ஹெர்மிட், கிவிங் த கிங் a spade, then he sat down on the ground. ஓகே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவர் மண்வெட்டியை கிங் கையில் கொடுத்துட்டு அவர் ஒரு நிமிஷம் பக்கத்தில் உட்கார்ந்தாராம். ஸோ யூ குட் see this picture. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க தான் கிங், அண்ட் திஸ் ப்ளூ கலர் ட்ரெஸ் இஸ் த ஹெர்மிட். ஓகே, when the king had dug 2 beds, he stopped and repeated his question. The hermit gave no answer but stood up, stretching out his hand for the spade and said, now you rest and let me work. ஸோ கிங் வந்துட்டு 2 பெட்ஸ்னா ஆக்சுவலாக பெட்டுன்றத பிளேஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. இட் ஹாஸ் அனதர் மீனிங்க்கன்னா மண் படுக்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது அ பிளாட் ஆஃப் கிரவுண்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் பிளான்ஸ். ஓகே, 2 அடிக்கு ஒரு நல்ல 2 பெட்டு ஃபுல்லாக ஒரு தோண்டி எடுத்துட்டாரு. அப்போவும் வந்து ஹெர்மிட் வந்து ஆன்சரே சொல்லலை. கிங் உடனே எந்திரிச்சு நிற்கிறாரு. உடனே ஹெர்மிட் சொல்கிறாரு, இப்போ நீ நவ் யூ டேக் ரெஸ்ட், லெட் மீ ஒர்க் அப்படின்னு சொன்னாராம். பட் த கிங் டிட் நாட் கிவ் him the spade and continue to dig. ஆனால் கிங் வந்துட்டு அந்த மண்வெட்டியை தரலை, வேலை செஞ்சுட்டே இருந்தாராம். ஸோ இப்படியே வேலை செஞ்சு 1 hour ஆயிடுச்சு. 1 hour passed, then another. The sun went down behind the trees. அதாவது வெளிச்சம்லாம் கம்மியாகுது, ஈவினிங் ஆயிடுச்சு. And at last the king stuck the spade into the ground and said, ஸோ என்னடா நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இந்த துருவி ஆன்சரே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அந்த மண்வெட்டி அப்படியே நிலத்தில் அப்படியே டக்குன்னு அவர் ஊனிட்டு அந்த ஹெர்மிட்டை பார்த்து கேட்டிருக்காரு. I came to you, wise man, for an answer to my questions. If you can give me no answer, tell me so, and I will return home. ஆக்சுவலாக அவர் வந்து வெக்ஸ் ஆகிட்டார். நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கேன், நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அந்த கொஷனுக்கான ஆன்சர் தெரியலனா சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன், ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் ஹோம் அப்படின்னு அவர் சொன்னாராம். Here comes someone running, said the hermit. திடுதிப்புன்னு குடுகுடுன்னு யாரோ ஓடி வந்திருக்காங்க. என்னாச்சுன்னு பார்க்கலாம் யார் வந்தாங்கன்னு. The king turned round and saw a bearded man running towards them. ஒரு தாடி வச்ச ஒரு ஆள் கிங்கை பார்த்து கிங்கை நோக்கி ஓடி வந்திருக்காரு. His hands were pressed against his stomach from which blood was flowing. அந்த ஆளை யாரோ குத்திருக்காங்க கத்தியில். ஸோ கை வச்சு அப்படியே அமுத்திட்டு ஓடி வந்திருக்காரு. When he reached the king, he fainted and fell to the ground. The king and the hermit removed the man's clothing and found a large wound in his stomach. யாரோ கத்தியால் குத்தின தழும்பு இருந்திருக்கு, அதுலேருந்து ரத்தம் கசிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஹெர்மிட்டும் கிங்கும் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. The king washed and covered it with his handkerchief. அந்த இடத்த முதல்ல வாஷ் பண்ணி கர்ச்சிஃப் வச்சு தொடச்சி விட்டுருக்காரு. But the blood would not stop flowing. The king redressed the wound until at last the bleeding stopped. ஸோ கிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ரத்தம் நிற்கிற வரைக்கும் வேற ஒரு துணி வச்சு திருப்பி ரீட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ரீட்ரெஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, திருப்பி அந்த இடத்துல வந்து வேற ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுற வரைக்கும். The man felt better and asked for something to drink. ஸோ இப்போ அவருக்கு கொஞ்சம் மயக்க நிலையிலேருந்து நல்லா இதாகிருக்காரு, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதோ கேட்டிருக்காரு. The king brought fresh water and gave it to him. So he gave some water to drink. தண்ணி கொடுத்துருக்காங்க. By this time, the sun had set and the air was cool. ஸோ சன்செட் ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு, ரொம்ப அப்படியே காற்றெல்லாம் சிலு சிலுன்னு அடிச்சிருக்கு. The king with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. ஸோ துறவியும் ராஜாவும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை உள்ள ஹட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் படுக்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா. When he awoke, it was several minutes before he could remember. ஸோ இதுதான் அந்த இன்சிடெண்ட். ஓகே, where he was or who the strange bearded man lying on the bed was. ஸோ கிங்குக்குள்ளே நிறைய கொஸ்டின் இருந்தது. யார் இவன், இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஆளான யார், இவரை படுக்க வச்சுருக்கோம், என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். Forgive me, said the bearded man in a weak voice. ஸோ அந்த அடிபட்டு இருந்தார் இல்லையா அந்த பியர்டட் மேன், அந்த தாடி இருந்த ஆள், அவர் வந்து சொன்னாராம் கிங்கை பார்த்து, Forgive me, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னாராம். உடனே கிங்குக்கு ஆச்சரியமாக இருந்தது, எதுக்குடா இவர் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு இருந்துதான். I do not know you and I have nothing to forgive you for, said the king. எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது, நான் ஏன் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். You do not know me but I know you. அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன தெரியாது பட் எனக்கு உங்களை தெரியும். I am that enemy of yours who swore revenge on you. அதாவது நான் வந்து உங்களோட எனிமி, என்னோட ரிவெஞ்ச், என்னோட முன்பகைக்காக உங்களை தாக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. Because you put my brother to death and seized my property.
ஸோ என்ன பகை அப்படின்னா, இந்த ராஜா வந்து இந்த அடிப்பட்ட ஆளோட பிரதரை வந்துட்டு மரண தண்டனை கொடுத்துருக்காரு, கொன்னுட்டாரு, டெத் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சீஸ்ட் ஆல் இஸ், அதாவது சீஸ்டுனா கவர்றது, டுக் அவே ஃபோர்ஸ்லி, அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ராஜா வந்து கைப்பற்றிட்டாராம். அந்த கோவத்தில் ராஜாவை கொல்றதுக்காக தான் இந்த ஆள் வந்திருக்காரு. ஓகே. I knew you had gone alone to see that hermit and I made up my mind to kill you on your way home. ஸோ நீங்கள் இந்த துறவியை பார்க்க வந்திருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு உங்களை கொலை பண்ணுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். But the day passed and you did not return, so I left my hiding place and I came upon your bodyguard who recognized me and wounded me. ஸோ இருட்டிகிட்டே இருந்தது, நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சிட்டு நான் ஒளிஞ்சிருந்த இடத்துலேருந்து வெளியே வரும்போது உங்களோட பாடிகார்டு என்னை பார்த்து கண்டுபிடிச்சு என்னை வந்து தாக்கிட்டாங்க, அதில் அடிபட்டு தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே. I escaped from him, but I should have died if you had not dressed my wounds. நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து உங்ககிட்ட வந்தேன், ஆனால் யாரை கொலை பண்ணணுன்ட்டு வந்தனோ நீங்கள் தான் இப்போ என்னை காப்பாற்றிருக்கீங்க. ஐ விஷ் டு கில் யூ அண்ட் யூ சேவ் மை லைஃப். நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. நவ் இஃப் ஐ லிவ் ஐ வில் சர்வ் யூ ஆஸ் யுவர் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் அண்ட் வில் ஆர்டர் மை சன்ஸ் டு டூ த சேம். ஃபர்கிவ் மீ. ஸோ நான் உங்களை கொலை பண்ணேன்னு நினச்சி வந்தும் நீங்கள் என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. சப்போஸ் நான் இப்போ பொழைச்சிட்டேன் அப்படின்னா நான் தான் உங்களுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு சர்வெண்ட்டாக இருப்பேன். ஃபெய்த்ஃபுல்னா லாயல் அண்ட் ட்ரூன்னு அர்த்தம். உண்மையான ஒரு சேவகனாக நான் உங்களுக்கு இருப்பேன் வாழ்க்கை பூரா. அண்ட் ஆல்சோ ஐ வில் ஆர்டர் மை சன்ஸ், நான் என் பசங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு அந்த பியர்டட் மேன் சொல்லியிருக்காரு. த கிங் வாஸ் வெரி ஹாப்பி டு ஹாவ் மேட் பீஸ் வித் ஹிஸ் எனிமி ஸோ ஈஸிலி. நம்மளை கொலை பண்ண வந்த ஒருத்தர் நம்மளை பார்த்து இப்படி திருந்தி நமக்கான லாயலாக இருப்பேன்னு சொல்கிறாரே அப்படின்னு அந்த விஷயத்தை கேட்டால் கிங் ஃபெல்ட் ஸோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. டு ஹவ் ஒன் ஹிம் ஓவர் ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஒரு எனிமியை கூட நம்ம ஒரு நண்பனாக மாற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு பெருமையாக இருந்துதான். He not only forgave him but said he would send his servants and his own doctor to look after him and he promised to give back the man his property. அது மட்டும் இல்லாமல் கிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், அதே சமயம் என் சர்வன்ஸையும் இதுக்கான ஒரு டாக்டரையும் நான் உங்கள் கூடயே அனுப்புகிறேன், அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டேருந்து நான் கைப்பற்றின எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். Leaving the wounded man, the king went out of the hut and looked round for the hermit. ஸோ அந்த ஆள் உள்ளே படுக்க வச்சுட்டு வெளியே ஒரு ராஜா வந்து அந்த ஹெர்மிட்டை தேடி இருக்காரு, துறவியை. Before going away, he wished once more to get answers to his questions. The hermit was on his knees, sowing seeds in the beds that had been dug the day before. The king went up to the hermit and said, "For the last time, I beg you to answer my questions, wise man." ஸோ ஹெர்மிட் கிட்ட வந்து திருப்பி அவர் சொல்லியிருக்காரு, நான் இன்னொரு தடவை உங்ககிட்ட நான் என் கொஸ்டின்ஸுக்காக நான் ஆன்சர்ஸ் கேட்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெர்மிட் கிட்ட கேட்கும்போது ஹெர்மிட் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவர் வந்து அங்கே இருக்கிற நிலத்துல அந்த இது பண்ணாங்களே, டிக் பண்ணாங்க இல்லையா, அந்த நிலத்துல வந்து அவர் சீட்ஸ் எல்லாம் அப்படியே தூவிட்டு இருந்தாராம். ஒரே ஒரு தடவை எனக்கான ஆன்சர்ஸை சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கிங் வந்து ப்ளீஸ்ஃபுல்லாக அந்த துறவி கிட்ட கேட்டிருக்காரு. You have already been answered, said the hermit, still bending down to the ground and looking up at the king as he stood before him. So அந்த ஹெர்மிட் சொன்னாராம், உன் கேள்விக்கான பதில் உனக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு அப்படின்னாராம். கிங்குக்கு புரியல, ஆனாலும் அதை சொல்லிட்டு அந்த துறவி அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். How have I been answered? What do you mean? குழப்பமாக இருந்திருக்கு ராஜாக்கு. எப்படி எனக்கு ஆன்சர் கிடச்சிது, இன்னும் நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்டாராம். Do you not see? நீ பார்க்கலையா? replied the hermit man. If you had not pitied my weakness yesterday and had not dug these beds for me, you would have gone away. Then that man would have attacked you and you would have wished you had stayed with me. ஸோ இந்த ஹெர்மிட் இப்போ தான் அவரோட ஆன்சர்ஸை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நீ வந்து என்னோட வீக்னஸை, நான் என்னால் உடம்பு முடியாமல் நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை நீ பார்த்த உடனே எனக்காக இறக்கப்பட்ட நேற்றுக்கு, எனக்காக நீ எங்கிட்ட இருந்த அந்த மண்வெட்டியை வாங்கி வேலை செஞ்ச. You would have gone away. Okay. Then that man would have attacked you. Suppose நீ எனக்காக இறக்கப்படாமல் நீ உடனே கிளம்பியிருந்தீன்னா உன்னை இந்த ஆள் வந்து நேத்திக்கே அட்டாக் பண்ணியிருப்பான், உன்னை வந்து கொண்டிருப்பான் இல்லையா. You would have wished you had stayed with me. நீயே தான் விருப்பப்பட்டு என் கூட இருந்த. So the most important time was
when you were digging the beds. ஸோ அந்த டைமில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் உனக்கு கிடச்சிருக்கு. உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த ரைட் டைம் டு பிகின் சம்திங் இல்லையா? ஸோ அதுதான் ரைட் டைம். நீ நினச்ச உடனே எனக்காக செயல்பட்ட இல்லையா, அதுதான் ரைட் டைம். அண்ட் ஐ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன் அண்ட் டு டூ மீ குட் வாஸ் யோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். உன்னோட செகண்ட் கொஸ்டின் என்ன? விச் பீப்புள் ஷுட் ஈ லிசன் டு. சி அந்த இடத்துல நீ என் வார்த்தையை கேட்டு எனக்காக நீ அங்கே மண் தோணுன இல்லையா? ஸோ ஐ வாஸ் த இம்பார்ட்டன்ட் மேன். நான் தான் உனக்கான முக்கியமான ஆள் அங்கே. ஆஃப்டர்வர்ட்ஸ் வென் த மேன் இம்பார்ட்டன்ட் மேன் அண்ட் டு டூ மீ குட் வாஸ் யோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். நீ எனக்காக நல்லது பண்ண இல்லையா, அதுதான் நீ செஞ்சதுலேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஆஃப்டர்வர்ட்ஸ் வென் த மேன் ran to us the most important time was when you were caring for him. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் அடிபட்டு வரும்போது அந்த டைமில் டக்குன்னு நீ அவனுக்காக உதவி பண்ண இல்லையா, அதுதான் ரைட் டைம். ஒருத்தருக்கு கேர் எடுத்து நீ பார்த்துக்கிட்டது. பிகாஸ் இஃப் யூ ஹேட் நாட் ட்ரெஸ்ட் இஸ் wounds he would have died without having made peace with you. ஸோ நீ அவனுக்கு காப்பாற்றாமல் இருந்திருந்தீன்னா உன் கூட அவன் ஒரு ஒத்துமையாக இருக்க மாட்டாங்கல்ல, சமாதானம் ஆகிருக்க மாட்டாங்க, அவன் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது, அவனும் இறந்துருப்பான். ஸோ ஈ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். ஸோ அவர் தான் அந்த டைமில் வந்து இம்பார்ட்டன்ட் மேனாக இருந்தார். அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் யோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். அந்த டைமில் நீ செஞ்சது தான் கரெக்டான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிமெம்பர் தென், இதுலேருந்து என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, தெர் இஸ் ஒன்லி ஒன் டைம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் தட் டைம் இஸ் நவ். இப்போ புரிஞ்சுதுங்களா என்ன சொல்ல வராருன்னு? இந்த டைமில் இப்போ ப்ரெசண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடக்கணும்னு இருக்கோ அதில் நம்ம உத்வேகமாக செயல்படுறது தான் வந்துட்டு கரெக்ட் டைம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் பிகாஸ் இட் இஸ் த ஒன்லி டைம் வி ஹாவ் எனி பவர் டு ஆக்ட். ஃபுல் பவர் போட்டு அந்த இடத்துல நம்மளோட எண்ணத்தை அந்த இடத்துல செயல்படுத்தணும். The most necessary person is the person you are with at a particular moment. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா அந்த நிமிஷம் உன் கூட யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க தான் உனக்கு முக்கியமான ஆள். ஃபார் நோ ஒன் நோஸ் வாட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஏன்னா நெக்ஸ்ட் அன்சர்டைன் ஃபியூச்சர், நிரந்தரமில்லாத ஃபியூச்சருக்கு பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. அண்ட் வெதர் வி வில் மீட் எனி ஒன் எல்ஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் இஸ் டு டூ தட் பர்சன் குட் because we were sent into this world for that purpose alone. So right time is now. அந்த டைமில் உன் பக்கத்தில் யார் இருக்காங்களோ, யார் உங்ககிட்ட என்ன ஹெல்ப் கேட்டு வராங்களோ அவங்க தான் அந்த ரைட் பர்சன். அவங்களுக்காக நீ செய்கிற அந்த நல்ல விஷயம்தான் வந்து ரைட் ஆக்ஷன். இதுதான் உன் 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அட் லாஸ்ட் த கிங் வென்ட் பேக் வெரி ஹாப்பிலி. ஈ காட் தி ஆன்சர் இல்லையா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவருக்கு ஆன்சர் கிடச்சோடனே ஈ வென்ட் பேக் டு ஹிஸ் பிளேஸ் ஹாப்பிலி. ஸோ யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் ஸ்டார்ட் நவ். நெக்ஸ்ட் அப்புறம் பண்ணலான்னு தள்ளி வைக்காமல் இதுதான் ரைட் டைம், கெட் இன் டு த ஆக்ஷன். ஓகே, திஸ் லெசன் வாஸ் ரிட்டன் பை லியோ டால்ஸ்டாய். I hope you understood this lesson. Thank you so much. And stay tuned for more videos. Do subscribe for Let's Learn English.